வணக்கம்மா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிக்கன் விங்ஸு வச்சு ஒரு காரசாரமான சூப்பரான டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா. நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் விங்ஸ் எடுத்துருக்கேம்மா. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து மேல் தோல் எடுக்க முடியாது, நல்லா இருக்காது. எடுத்தாலும் நீங்கள் மேல் தோலால் தான் வாங்கி ஆகணும். கத்தியோ இல்லைன்னா ஸ்பூனு எதனா ஒன்று எடுத்து இப்படி நல்லா குத்தி விடுங்க. எதனாலன்னா நமக்கு வந்து காரம் வந்து உள்ளே இறங்கணும். 2 பக்கமே குத்தி விடுங்க. இப்போ பவுல் வச்சிங்கம்மா. பாருங்கம்மா, விங்ஸ் வந்து ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். இப்போ ஒரு பீஸாக சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாமா. பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு லைட்டாக சேர்த்துக்குங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இப்போ வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே கிளறி விடுங்க. மைதா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு 1/2 ஸ்பூனு. அரிசி மாவு எதனால் சேர்க்குறேன்னா சிக்கன் வந்து நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும், அதனால தான் அரிசி மாவு சேர்க்குறோம். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ மைதா அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்கம்மா. தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த மாவுலே தான் நல்லா சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். உங்களுக்கு வந்து கடாய் சின்ன கடாயாக இருந்தால் ஒரு 2 பீஸ் சேர்த்து பொரிச்சிக்குங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் வரும்போது தான் எடுக்கணும். நல்லா திருப்பி விட்டு பொரிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு பீஸாக நம்ம எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக பொரிச்சு எடுத்துங்கம்மா. எண்ணெயை எடுத்துகிட்டு அதே பேன் வச்சுங்கம்மா. இப்போ வந்து நம்ம எண்ணெய் சேர்க்கக்கூடாது, வெறும் பட்டர் மட்டும் தான் சேர்க்கணும். நான் வந்து 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. இப்போ பட்டர் உருகுனதும் 1/2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து சில்லி சாஸ் தான் மெயினானது. நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியமான தீயில் வச்சுடுங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. மிளகாய் தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. அதே மாதிரி இந்த டிஷ்ஷு வந்து கொஞ்சம் நல்லா காரசாரமாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். கம்மியாக சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு தேவையான அளவு. கொஞ்சமாக குக்கிங் வினிகர். இது கூடவே கொஞ்சமாக சர்க்கரை லைட்டாக சேர்த்துக்குங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பொரிச்சு வச்சுக்கிற சிக்கன் சேர்த்துடலாம். இப்போ அப்படியே நல்லா கிளறி விடுங்கம்மா. நல்லா ஒரு பீஸாக எடுத்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலா வந்து சிக்கனில் நல்லா இறங்கணும். பாருங்கம்மா, நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. ஸ்டார்டிங்கில் சேர்க்காதீங்க, இந்த மாதிரி லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். சாஸ் கூடவே 1 நிமிஷம் அப்படியே கிளறிட்டே இருங்கம்மா. அவ்வளோதாம்மா, சிக்கன் விங்ஸை வச்சு ஒரு சூப்பரான டிஷ் ரெடி.